ஹாய் வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2026 வந்த ஒரு வெப் சீரிஸ் பற்றி தாங்க. சீரிஸோட நேமு எக்ஸாம். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா 7 எபிசோட்ஸ் இருக்குது. எல்லா 7 எபிசோட்ஸும் பார்த்தீங்கன்னா 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே முடிகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டைம் ப்ரெஸ்ஸெல்லாம் நம்மளுக்கு இழுக்கல. இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சரியான ஒர்த்தான சீரிஸ் பார்க்குற லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக எக்ஸாம் சீரிஸை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேங்க. அந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க வீடியோவை ப்ளீஸ் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக போதுங்க. உங்களை நம்பி தான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரிஸோட சுருக்கம் பார்த்தீங்கன்னா, குரூப் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுக்க இன்ஸ்டியூட்டில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் நல்ல வசதியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பிக்கப் பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதத்தை காமிச்சு உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி தரோம், அதுக்கு இவ்வளோ ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட அந்த காசை வாங்கி அவங்களுக்கு குரூப் எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சுட்டு போஸ்டிங்கும் வாங்கி கொடுக்குறாங்க. இது வசதியாக உள்ளவங்களுக்கு. வசதி இல்லாதவங்களும் படிப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஹீரோ நல்லா படிக்கிற ஹீரோயின் அவங்கக்கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு வர வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுது. இதனால் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழக்கிறாங்க, இன்க்ளூடிங் அவங்க அம்மா முதல் கொண்டு உயிர் இழக்கிறாங்க. ஸோ அவங்க பட்ட கஷ்டம் வேறு யாருக்கும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தைரியமாக சூப்பராக ஒரு முடிவை எடுத்துகிட்டு ஒரு 10 days இந்த ஸ்கேமை எப்படியாச்சும் ஒழிக்கணும், இந்த நெட்வொர்க்கை ஃபுல்லாக நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க. ஸோ அதுக்காக டிஎஸ்பியை கடத்திட்டு அவங்க பொசிஷனுக்கு இவங்க வராங்க. ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி தான் வராங்க. ஸோ என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கணுங்க. நீங்கள் அப்பாஸ் இதில் சரியான சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காரு. நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகளத்தை கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு IMDb ரேட்டிங் 10 out of 6.2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் சரியான இந்த வீக் பார்க்க வேண்டிய படத்தில் இந்த சீரீஸும் ஒன்றுங்க. கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் பேட்ரியாட்டிக். இது 2026 வெளிவந்த ஒரு தரமான மலையாள மூவிங்க. ஏன் தரமான மலையாள மூவி அப்படின்னு நான் சொன்னேன்னா, இதில் நமக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்கங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்முட்டி, மோகன்லால், ஃபஹத் ஃபாசில்ஸ். ஹீரோயின்ஸில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் பார்க்குற ஒரே படமாக இந்த படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து பப்ளிக்கு லேப்டாப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கங்க. அந்த லேப்டாப் கேரளாலே பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஒன்று கொடுக்குற லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்குமே தெரியாமல் பப்ளிக்கும் தெரியாமல் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஆப்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கிட்டேருந்து அவங்க டீட்டெயில்ஸை திருடுறது. ஸோ அந்த டீட்டெயில்ஸை திருடி என்னென்ன பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்னால் ஒரு பொண்ணோட உயிரும் போகுது. ஸோ எதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஒரு ஆஃபீஸராக நமக்கு தெரிஞ்ச ஹீரோஸ் வராங்கங்க. லாஸ்ட்டில் என்னென்ன நடக்குது, இதனால் என்ன இந்த ஆப்பில் எதுக்கு நம்ம பப்ளிக்கிட்ட இதை ஸ்ப்ரெட் பண்ணாங்க, எதுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டோரியாக தாங்க இந்த கதை கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப விறுவிறுன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பார்க்கலாம். யாராக்குன்னா இவங்களுக்காக இந்த ஹீரோ நமக்கு பிடிச்ச ஹீரோயின்னு சொன்னேன்ல, ஸோ இவங்களுக்காக பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு தாங்க இந்த மூவி இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ரொம்ப ஓவராலாம் போகாது. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 out of 6.3 கொடுத்துருக்காங்க. இது OTT Zலையும் இருக்குது. ஆனால் அடல்ட் கண்டென்ட்னு சொல்ல மாட்டேங்க. அடல்ட் கண்டென்ட் சுத்தமாக இல்லாத மூவி. ஸோ உங்கள் ஃபேமிலியோட பெரியவங்களோட கண்டிப்பாக நீங்கள் நல்லா உட்காந்து ஒன் டைம் பார்க்கலாங்க. அந்த மாதிரி மூவியாக தான் இருக்குது. இந்த சாட்டர்டே சண்டேஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்குது அப்படி ஃப்ரீயாக கொடுக்குறதுல இவ்வளோலாம் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்கிற அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் கொண்டு போயிருக்காங்க. கெஸ் பண்ணுற அளவுக்கு தாங்க கிளைமேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள்.